ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை குலசேகர ஆழ்வார். திருப்பதி பெருமாளின் கருவறைப்படியை கடந்து தயிர் சாதம் நிறைந்த ஒரு மண் சட்டியை தவிர வேறு எந்த பிரசாதமும் செல்லாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கருவறைப்படியும் சரி, மண் சட்டி தயிர் சாதமும் சரி, இரண்டின் பின்னணியிலுமே பக்திபூர்வமான ஒரு வரலாறு ஒன்று உண்டு. கருவறைப்படி குலசேகரப்படி என்றே அழைக்கப்படும். யார் இந்த குலசேகரன்? சேர நாட்டு திருவஞ்சை களத்தில் சேரர் குலத்தில் தோன்றிய அரசர் தான் குலசேகரர். கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோ, மாதவன் மாமன் என்றெல்லாம் சிறப்பித்து போற்று பெறும் குலசேகரர் பரந்தாமனிடம் கொண்ட பக்தியால ஆழ்வாராகவே போற்றப்பட்டார். 12 ஆழ்வார்களில் ஒருவரான இவர் திருமாலின் கௌஸ்துப மாலையின் அம்சமாகவே தோன்றியவர். சிறுவயது முதற்கொண்டே ராமபிரானின் மீதும் கிருஷ்ணரின் மீதும் அளவு கடந்த பக்தியை அவர் கொண்டிருந்தார். நல்லாட்சி புரிந்த இவருக்கு பாண்டிய மன்னன் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்தார். திருமண திருமகளை தன்னருகே வைத்திருந்த குலசேகரர் திருமாலின் அடியார்கள் மீது பேரன்பும் பெருமதிப்பும் கொண்டிருந்தார். ஒருமுறை ராமாயணம் உபன்யாசம் கேட்டுக்கொண்டிருந்த போது ராமபிரான் முனிவர்களின் தவத்தை கெடுக்கும் அரக்கர்களை அழிக்க புறப்படுகிறார் அப்படின்ற செய்தியை அறிந்ததும் ராமபிரானுக்காக உதவ உடனே தனது படைகளை ஆயத்தமாக்கும்படி கட்டளையை இட்டார். அந்த அளவுக்கு ராமபிரான் மீது பக்தி செலுத்தினார் இவர். எப்போதும் திருமால் அடியார்களுடனே இருந்தா நாட்டை நிர்வகிப்பது எப்படி? எனவே இவரை சுற்றி இருந்த அடியவர்கள் கூட்டத்தை அப்புறப்படுத்த வேணும் அப்படின்னு எண்ணினாங்க இவருடைய அமைச்சர்கள். அதுக்கு ஒரு சூழ்ச்சியும் செஞ்சாங்க. ஒரு முறை அரண்மனைக்கு வந்திருந்த அடியார்களுடன் குலசேகர பகவத் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்த போது அமைச்சர்கள் ஒரு நவரத்ன மாலையை ஒளிச்சு வச்சு விட்டு இந்த மாலையை அடியார்கள் தான் திருடிட்டாங்க அப்படின்னும் குற்றம் சாட்டினாங்க. அடியார்கள் மீது பழி சுமத்தியது பொறுக்கப்படாத குலசேகரர் ஒரு பானையை கொண்டு வர செய்து அதில் கொடிய விஷமுள்ள கருணாகத்தை இட செய்தார். பிறகு ராமன் மீது ஆணையாக இந்த திருட்டை அடியார்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் சொல்வது உண்மையானால் இந்த கருணாகம் என்னை தீண்டாதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லியபடி பானைக்குள்ள கையையும் விட்டார். கருணாகம் குலசேகரரை எதுவுமே செய்யவே இல்லை. எனவே நடந்தது அமைச்சர்களின் சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மகனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு அரச பதவியை துறந்து திவ்ய தேச யாத்திரையை மேற்கொண்டார் குலசேகரர். முதல்ல திருவரங்கம் போனார். அங்கு பவித்ரோத்சவ மண்டபம், 3ஆம் மதில் உள்ளிட்ட பல்வேறு ஆலய திருப்பணிகளை செய்தார். திருவரங்கத்தில் தான் தனது அருமை மகளை ரங்கநாதருக்கு திருமணமும் செய்து மகிழ்ந்தார். இன்றும் சேரகுல வள்ளியோடு ரங்கநாதர் காட்சி தருவதை நம்மளால பார்க்க முடியும். பெரியாழ்வார் போலவே தனது மகளை அரங்கனுக்கு திருமணம் செய்ததால இவனும் மாதவன் மாமன் என்ற பெருமையும் பெற்றார். திருமாலின் மீது பக்தி கொண்டு 105 பாசுரங்களை கொண்ட பெருமாள் திருமொழி என்னும் பிரபந்தத்தையும் இவர் இயற்றியிருக்கார். தலந்தோறும் சென்று திருமாலை வணங்கி பேறு பெற்றார். 8 வைணவ தலங்களை தரிசித்து பாடி மங்களாசாசனமும் செய்தார். திருமலை திருப்பதிக்கு சென்ற குலசேகர ஆழ்வார் வெங்கடேச பெருமாளின் அழகில் மயங்கி பாடல்களை பாடவும் ஆரம்பிச்சார். எனக்கு தேவ பதவி போன்ற உயர் பதவிகள் எதுவுமே தேவையில்லை. திருவேங்கடத்து பொய்கையில ஒரு மீனாகவோ அல்லது ஏதேனும் ஒரு தாவரமாகவோ பிறக்க மாட்டேனா என்றெல்லாம் ஏங்கி பாடியவர் எப்போதும் திருவேங்கடவன் கருவறை படியாக இருந்து தினமும் பெருமாளின் பவளவாய் அழகை தரிசிக்கும் பேரு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி பாடலை பாடினார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நொடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பையரும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்றெல்லாம் பாடினார். இவரது வேண்டுதல் பெருமாளை உருக்கியது. அதன் காரணமாகவே குலசேகரின் பெயரால் அந்த படி அழைக்கப்படும் பேரும் பெற்றது. ஆம், இன்றும் திருமலையில வாயிற்படி இவர் பெயராலேயே குலசேகரப்படி என்றே அழைக்கப்படுகிறது. இந்த குலசேகரப்படியை கடந்து தயிர் சாதம் நிரம்பிய ஒரு மண் சட்டியை தவிர வேற எந்த வைர வைடூரிய தங்க வெள்ளி பாத்திரங்கள் கூட செல்வதில்லை. அதுதான் உண்மை. தயிர் சாதம் நிரம்பிய ஒரே ஒரு மண் சட்டி மட்டுமே குலசேகரப்படியை தாண்டி பெருமாளிடம் செல்வதன் பின்னணியிலும் ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு ஏழை மண்பாண்ட தொழிலாளி பெருமாளிடம் கொண்டிருந்த பக்தியின் மகத்துவம் அடங்கியுள்ளது. பீமன் என்ற மண்பாண்ட தொழிலாளி பெருமாளின் மீது தீராத பக்தி கொண்டிருந்தான். இவன் செய்து தரும் மண்பாண்டங்கள் பெருமாளின் பூஜைக்கு தான் பயன்படுத்தப்பட்டது. பாண்டங்கள் செய்தது போக மீதி இருக்கும் மண்ணுல இவன் செய்து சூட்டும் மண் மலர்களை ஏற்றுக்கொண்டாரு பெருமாள். தொண்டைமான் அரசின் தங்க மாலைகளை கூட ஏற்றுக்கொள்ளவில்லையாம் பெருமாள். அத்தனை பேறு பெற்ற பீமனின் நினைவாகவே இன்றும் பெருமாளுக்கு மண்சட்டியிலேயே நைவேத்தியமாக தயிர் சாதம் அளிக்கப்படுகிறது. ஆலயங்கள் பலவற்றை தரிசித்து மனம் மகிழ்ந்த குலசேகர ஆழ்வார் இறுதியாக திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோயில் திருத்தலம் வந்து அங்குள்ள பெருமானை தரிசித்து வைகுந்த லோகமும் சென்றார்.
அரச போகங்களை எல்லாத்தையுமே துறந்து அரங்கனின் சேவடிக்கே தன்னை ஒப்படைத்த குலசேகர ஆழ்வார் வைணவ அடியார்களுக்கு எல்லாமே ஓர் ஒப்பற்ற உதாரண புருஷர். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.